சாலா ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது இந்த பார்த்தீங்கன்னா வீடியோ தான் எடுத்துருக்கேன். வீடியோ தான் எடுத்துருக்கேன். ஏய் என்னடா கேட்கலாம். யார் ஏமாத்த பாக்குறாங்க? யார் ஏமாத்த பாக்குறாங்க? ஹாய் நண்பா, நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்துல பிரியாணிக்காக ரொம்ப பேர் போன இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைடன் ஸ்பாட்டாவே இருக்கும். பிரியாணி மட்டும் இல்லாம இங்க பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ நிறைய பேருக்கு இது எங்க இருக்குன்னு தெரியாது. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகேஜி ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ ஏகேஜி ஆப்போசிட்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்தோம்னா இந்த சைட்ல வந்து பார்த்தா சைட்ல ரோடு ஒன்று போகும். ஓகேங்களா? ரோடு ஒன்று போகும், உள்ள போகலாம். உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஒரு டேஸ்ட் சொல்லலாம் இங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த இது வந்து தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதனாலதான் வாங்க நம்ம உள்ள போகலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கான இது, வெளிய ஆளுங்களுக்கு தனியாக இருக்கு, ஃபேமிலிக்கான தனியாக இருக்கு. ஸோ நம்ம அங்க உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே गाइस, உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரோட்டாவும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பரோட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுனால சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பா சொல்றேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை அப்படியே உள்ளபடியே சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட போறோம். ஸோ ஆர்டர் போடுவோம். ஆனா மட்டன் பிரியாணி இருக்குங்களா? மட்டன் பிரியாணி ஒன்று, ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்துருங்க. பரோட்டா என்ன பரோட்டா ஃபேமஸ் இங்க? பன் பரோட்டா இருக்கு, முட்டை வீச் பரோட்டா இருக்கு, ஓகேண்ணா. சாதா வீச் பரோட்டா இருக்கு, ஓகேண்ணா. சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கு. சிக்கன் நல்லா இங்க ரன்னிங் அதெல்லாம் பரோட்டா. பன் பரோட்டா சாப்பிட்டா சரி ஓகே. அப்ப பன் பரோட்டா எடுத்துவாங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு பன் பரோட்டா. சொன்னா இல்லைங்களா? பரோட்டாலேயே நிறைய டைப் ஆஃப் பரோட்டா வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கும் சேர்வாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க ஏதாச்சும் அசைவ விரும்பியா இருந்து காஞ்சிபுரம்ல வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லொகேஷன் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லொகேஷன் நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க பார்க்கணுன்றவங்க அதெல்லாம் பார்க்கலாம். அதுவும் தெரியலன்றவங்க நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்றதை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பரோட்டா மட்டும் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இடம் தான். நீங்களும் அதே மாதிரி பரோட்டா அப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எதுக்காக நான் சாலா கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா சாலா ஃபுட் சாப்பிடும்போது இங்க வந்து வேற லெவல இருக்கு. அதுவும் அந்த நெல்லி எல்லாம் பாருங்க, அப்படியே இது பாருங்க, அப்படியே இப்படி பிஞ்சு இருக்காங்க இல்லையே. வேற லெவல இருக்கு. சாப்பிடுங்க, எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரிவ்யூ எடுக்க மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே. செம்ம எவ்வளவு சாஃப்டா எந்த அளவுக்கு ருசியா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டாக இருக்கும். அதே பிரியாணி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பே இல்லாமல், அதாவது பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஓட்ட வர மாதிரி இருக்கும் இந்த பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குது மாதிரி பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டோம். அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாவே இல்லைங்க. ஆனால் பாத்தீங்கன்னா
சாப்பிடலாம் போல இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம 2 பிரியாணி சாப்பிட்டு இது பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் சாப்பிடணும் போது எக்ஸ்ட்ரா சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே வருது. அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா தான் இங்கே ரொம்ப ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. கரையுது காய்ச்சி உண்மையிலேயே. எடுத்து ஃபர்ஸ்ட் வாயில வைக்கும் போது அந்த பரோட்டா ஃபீல் வருது. அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே எப்படி சொல்ல தெரியல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க இப்படி ஏமாத்துறீங்க? இல்ல நான் சாப்பிட்டது ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு பன் பரோட்டா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நாங்க என்ன இது பண்ணா ஒரு 700 ஒரு பார்த்தா நீங்க ஒரு 420 தான் போட்டுருக்கீங்க பில்லு. இல்ல 4 பேர் பிரியாணி சாப்பிட்டுருக்கோங்க. உண்மையா பரவாயில்லைங்க. உண்மையில நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா பெரிய ஹோட்டல்ல இருக்கும்போது என்ன நினைச்சுன்னா ஓகே நிறைய காசு அதிகமா இருக்கும் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா உண்மையில ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான் கொடுத்துருக்கீங்க. உண்மையில ரொம்ப நன்றிங்க. இந்த ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ஒரு விஷயம் பண்ணலாம் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா ஒரு 200 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். இல்ல நம்ம செஞ்சு போடலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வியூஸ் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து நம்ம பிரியாணி போறோமோ இல்ல செஞ்சு கொடுக்குறோமோ கண்டிப்பா பண்ண போறோம். யூடியூப் வியூஸ்லாம் அதிகமா நிறைய வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாதவங்க அதே கிருஷ்ணா 777 கிருஷ்ணா பிளாக்ஸ் தான். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.